ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகனமை எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம், இதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகள், இதை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிறதுனா, சாமி இந்த மாதிரி என்னுடைய மனைவி இடத்துல ஒரு அந்யோன்யமே இல்லாமல் இருக்குது, இல்லை கணவன் இடத்துல ஒரு அந்யோன்யமே இல்லாமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து சதா எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை காரணமே இல்லாமல் எங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்புகள் அதிகமாக இருக்குது சாமி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பேசினாலே சண்டையில் போய் முடிகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது சாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி, அவங்களும் நம்ம மை தர்றாங்க, எந்திரம் தர்றாங்க, குடுவை தர்றாங்க, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வேலை செய்ய மாட்டேங்குது சாமின்னு சொல்லி சொல்கிறதுனால இந்த பதிவு முழு விளக்கத்தோடவே நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். சரிங்களா? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மோகனமைன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது மோகனம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய இந்த வெறுப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலே ஒரு அபரிவிதமான ஒரு மோகனத்தை ஏற்படுத்தி ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி தரும். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு அபரிவிதமாக வேலை செய்யும் சொல்லி சித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அரிதாரம் வாங்கிக்கணும். அரிதாரம் வாங்கி அதை நல்லா சுத்தி பண்ணி வச்சுக்கணும். அது அரிதாரம் நாட்டு மருந்து கடையிலே விற்பாங்க. அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதை நல்லா சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட உள்ளாடை மூலிகை, துடரி மூலிகையினுடைய வேறு, நின்றான் தீஞ்சான் வேறு, இந்த மூலிகையினுடைய வேர்கள் எல்லாத்தையும் நீங்கள் முறையாக எடுத்து இதை நல்லா சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும். சூரணங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும். வெயில்படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு, இது கூட நாரத்தம்பழத்தினுடைய சாறு. சரிங்களா? நாரத்தம்பழம் அப்படிங்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுடைய சாறு விட்டு நல்லா நல்லா கலந்து நல்லா மெழுகு பதத்தில் வர அளவுக்கு நல்லா கலந்து வெயில்படாத இடத்துல வச்சு மீண்டும் உலர்த்தி எடுத்து, இது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகந்தமும் வெள்ளருக்கன் பால். சரிங்களா? இதையும் சேர்த்து நல்லா 2 ஜாமங்கள் நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சி பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு, இதை ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்லைன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் பதனப்படுத்தி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பூரா பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். நீங்கள் முதல்ல தலைவாழை இலை விரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மோகன மையை வச்சுட்டு முறையாக இதற்குண்டான தூபதீபங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம். இப்போ இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முறையாக பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு, தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ நீங்கள் உங்களுடைய நெற்றியிலையோ இல்லை உங்களுடைய புருவத்திலையோ இல்லை உச்சந்தலையிலோ நீங்கள் இருட்டு வரும்பொழுது உங்களுக்கு கண்ட கணவன் உங்கள் மேலே அந்த வெறுப்புகள் மறைஞ்சு உங்கள் மேலே ஒரு அபரிவிதமான ஈர்ப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சித்தர் நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.